ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் ஒரு லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். நிறையா பேர் கமெண்டே பண்ணலை, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஃபி நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்கான். சோஃபி என்ன பண்ணுறான்னா, கையில் ஹீரோயினோட அம்மாவுடைய லேபோட கீ கொடுக்குறான். ஹீரோயினை கூப்பிட்றான், இங்கேருந்து வா போகலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான், இது மாதிரி சோஃபி வந்திருக்கான், உங்கள் ஆளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளோட விருப்பம் என் கூட இருக்கணும்னா இருக்கட்டும், போகிறதா இருந்தால் போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயின் நான் வரலை அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இங்கே சோஃபிக்கு ஒரே ஏமாற்றமாக போகுது. சரின்னு சொல்லிட்டு கீயை மட்டும் கையில் கொடுத்துட்டு, இது மாதிரி ஆஃபீஸில் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இங்கே ஹீரோயின் முகமே வாடி போகுது. இப்படியே காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ டிக்கெட்டை கொடுத்துட்டு ஊருக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், அப்ராடுக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வருதே கோவம். என்கிட்டேருந்து எங்கள் அம்மாவோட ஷேரையும் வாங்கிட்ட, ஏமாற்றி என்னை கொண்டு போய் அப்ராடில் அனாதை மாதிரி வச்சுருக்க, அது போக என்னை ஏமாற்றி கல்யாணமும் பண்ணிக்கிட்ட, இப்போ என்னடா என் வேலையும் பிடிங்கிட்டு என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்க, உன்னை பார்த்தாலே கோவமாக வருது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு, ஆமாடி அப்படி தான் பண்ணுவேன், பிடிக்காட்டா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு வருதே கோவம். நீ சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் நாய் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து அந்த ஃப்ளவர் கொண்டுட்டு வந்திருப்பா இல்லையா, அதை எப்படி எடுத்து நம்ம ஹீரோடைய முகத்திலே அடிக்கிறா. பாவம், அவன் அப்படியே முகமெல்லாம் கீறி போயிடுது. நம்ம ஹீரோ பார்த்து, உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கலடா, இங்கே இருக்கவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போக அவனுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் மேலே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவளுக்கு இது மாதிரி லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. உன்னோட ரெசிக்னேஷனை நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதனால நீ ஆஃபீஸ்க்கு சேரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ஆஃபீஸ்க்கு வரா. போனோடனே என்ன வேலை பார்க்குறான்னா, அவங்க அம்மாவுடைய லேபுக்கு தான் போகிறா. ஏன்னா சின்ன வயசில் இதே லேபில் தான் ஹீரோடைய கம்பெனியில் அவங்க அம்மா வேலை செஞ்சுருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்காக எதுவும் ஸ்பெஷலாக ஒரு ஒரு சென்டெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் அந்த லேப்குள்ளே போக பார்க்க, இப்போ யாங்க இது மாதிரி உன்னை யாரடி உள்ளக்க போக சொன்னான்னு பிரச்சனை பண்ணுறப்போ, சோஃபி சொல்கிறான், நான் தான் கீ கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சோஃபி சப்போர்ட் பண்ணி அந்த லேப்குள்ளே கூட்டிகிட்டு போக, இப்படியே அங்கே ஒரு புகையாக வருது. அந்த புகையை சுவாசித்தோடனே நம்மளுடைய சோஃபிக்கு மயக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் வந்துடுது. 2 பேரும் மயக்கம் போட்டு விழுக, இந்த பக்கம் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கில் முக்கியமான பென்ட்ரைவ் எடுங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டண்ட்டை சொல்ல, அந்த அசிஸ்டண்ட் பொண்ணு சோஃபி கிட்ட தான் இருக்குது அந்த பென்ட்ரைவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரி சோஃபியை தேட போங்க அப்படின்னு சொன்னால், இங்கே 2 பேரையும் அந்த மீட்டிங் ஹால் பால்கனியில் மயக்கம் போட்டு 2 பேரையும் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ சோஃபியை தேடிட்டு வாங்கன்ற மாதிரி ஒரு ஆள் அனுப்ப, அவன் இவளோட இந்த யாங்கோட ஆள் தான் போல இருக்குது. அவனை அனுப்பி வைக்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இந்த சோஃபியை எழுப்பிட்டு இருக்கா, எந்திரிச்சு தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ பதறி போகிறான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவன் அசிஸ்டண்ட் எதையோ சொல்ல, சோஃபியை தேடி போன அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், இதை மாதிரி சோஃபியை காணும்னு சொல்லிட்டு. சரி, பால்கனியை அந்த ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணுங்க, இங்கே மட்டும் தான் பார்க்கலன்னு சொல்கிறப்போ சடனாக இது ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. இந்த டிக்டாக்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு வீடியோ யாங்க பற்றி ப்ளே ஆக எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அங்கே இருக்க இன்வெஸ்டர், நீங்கள் கொஞ்சம் போங்க நான் பேசுகிறேன்னு சொல்ல, இப்படியே எல்லாரும் போயிடுறாங்களா. இங்கே நம்மளுடைய ஹீரோ சும்மா இல்லாமல் நம்மளுடைய யாங்க வேற வெறுப்பேற்ற, யாங்க நீ தான் அப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சோஃபி வெளியே வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. சோஃபியை நீ முதல்ல வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினும் பார்க்குறான். நம்ம ஹீரோவுக்கு செம்மக்கவும் வருது. என்னடி பண்ணிகிட்ருக்க, பெரிய இவளாட்ட பேசிகிட்டு இருந்த, ஜஸ்ட்டு உனக்கு வச்ச ஒரு குட்டி ட்ராப்பில் கூட உன்னால் தப்பிக்க முடியல, இப்படி மாட்டிக்கிட்ட பாரு, இதுக்கு தான் சொன்னேன் இந்த ஆஃபீஸ் உனக்கு வேணாம், இங்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு இவ சொல்ல, பட்டனெல்லாம் தப்பாக போட்டு வச்சுருக்கா. சடனாக நம்ம ஹீரோ க்ளோஸாக இழுக்க, நம்ம ஹீரோயினுக்கு படப்படனாக அப்படியே நம்ம ஹீரோ பட்டன்லாம் சரி பண்ணி விட்றான் ஹீரோயினுக்கு. இப்படி இருக்கிறப்போ இங்கே நம்ம யாங் ஹீரோ கிட்ட சத்தம் போடுறா, நான் தான் ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டேனே, இதுதான் தூக்கியிருப்பா போல இருக்குது, இதை மாதிரி எதுக்கு நீ அவளை சேர்த்த அப்படின்ற மாதிரி சத்தம் போட, அவள் என்னோட பொண்டாட்டி, அவளை நான் வச்சிருக்க தான் செய்வேன் எங்கள் ஆஃபீஸில், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்ருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி குற்ற உணர்ச்சி மனசில் உறுத்துது. இப்படியே இருக்கிறச்ச நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வேற குடிச்சிட்ருக்கான் பயங்கரமாக. ஹீரோயினை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க மட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்படியாவது சாரி கேட்கணும், அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி தைரியத்தை வர வைக்கணும்னா கொஞ்சம் சரக்கு
சரக்கு போட்டால் தான் வேலைக்காகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சரக்கை போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போக, நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, சாரிங்க, நீங்கள் தான் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனால் அந்த யாங் தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ செம்ம போதையில் இருப்பான் போல இருக்கு. அவன் ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லி புலம்பிட்டு இருக்க, இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் கதை சொல்லி க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில் தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஃப்ளவர் கார்டனில் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் காலையில் முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் தனித்தனியாக கிடக்கிறத பார்த்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோன்னு நினச்சிட்டு அவங்க செம்ம குஷியாக இப்படியே நம்ம ஹீரோ பக்கம் வராங்க. நம்ம ஹீரோயின் வெட்கப்பட்டுக்கிட்டே சிரிக்க நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்போ தான் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகிடுக்கும், ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை விட்டுட்டு போக, அந்த பிள்ளை போதையில் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ திரும்பி கூட பார்க்காம ஓடி வந்திருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இப்போ ஹீரோயின் வளைஞ்சிட்டு நிற்கிறது எதுக்காகன்னு நம்ம ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது. இப்படியே வந்துட்டு இந்த ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம அந்த லேப்க்கு ரகசியமாக போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேலைக்காரவங்க வேஷம் போட்டுட்டு அந்த லேப்குள்ளே போகிறா. போயிட்டு அங்கே ஏதோ க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கப்போ சடனாக வந்து இந்த யாங் வந்துடுறா. அந்த மொட்டை கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி வந்து ஹீரோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறான், அது வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ சதி பண்ணணுன்ற மாதிரி பேச, இதை ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு, நீ ஹீரோக்கே ஆப்பு வைக்கலான்னு பார்க்குறியா, இருடி அந்த கான்ட்ராக்டை நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு அவள் போயிட்டு அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணுற ஆளை போய் பார்க்க போக, நான் தான் வந்திருக்கேன் ஹீரோவோட அசிஸ்டன்ட், சைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் வந்து சைன் பண்ண மாட்டேன்னு கொஞ்சம் தெனாவட்டா பேச, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்போ அவர் சொல்கிறாப்புல, அந்த ட்ரிங்க்ஸை நீ குடிச்சேன்னா நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும், அப்புறம் எதுக்கு சீனு, எஞ்சி கிளம்பு அப்படின்னு சொல்ல, அதை குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எடுத்து குடிக்க போக சடனாக நம்ம ஹீரோ வந்துட்டு பிடுங்கி அதை குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் தள்ளி உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்டெல்லாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்லாத்துக்கும் அவன் ஓகேன்னு தான் சொல்கிறான். கான்ட்ராக்டை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா பேனாவை எடுத்து கொடுக்குறாங்க சைன் போடுறதுக்கு. இவன் வேணும்ட்டே என்ன பண்ணுறான்னா அந்த பேனாவை வாங்கி அப்படியே அங்கே இருக்க குழம்புல தூக்கி போட்டுடுறான், கொதிக்கிற குழம்புல. இதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோக்கெலாம் செம்ம காண்டாகுது. இவன் திமிர் பிடிச்சவன் தான் சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லா தெரியும். இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஹீரோ கிட்ட அந்த பேனாவை நீ எடுத்து கொடுத்தனா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு தான் தெரிஞ்ச விஷயம்னால எடுத்து கொடுக்க போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி விட, அவன் அடியாலெல்லாம் கூப்பிட்டு எங்களை அடித்து தம்சம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஒரே வார்த்தையில் சொல்லிடுறான், இங்கேருந்து நான் பத்திரமா போலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ நினச்சி பார்க்க முடியாத விளைவுகள் உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினை செம்ம கெத்தாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக, நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே, சாரி என்னால் தானே இந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் நிஜமாலே இந்த கான்ட்ராக்ட் ஒன்னால தான் கிடைக்காம போச்சு நீ நினைக்கிறியா, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல அந்த சண்டால பாவி தான் கெடுக்கிறேன்னு சொன்னாலே இதை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி பரவாயில்ல விடுங்க, இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பொறுப்பு, இதுக்கு எந்த நஷ்டமும் உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு போவ, இவ எதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம யாங்கு வாரா, அவளை யாரும் அடித்து போட்டு ரூமில் கெட்டி போடுறாங்க. கெட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பளை வாய்ஸில் பேசுகிறாங்க. அந்த ஒருத்தன் வந்திருந்தான் இல்லையா ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ண, அவன் மாதிரி ஒரு வாய்ஸில் பேச, இவன் என்ன சொல்கிறான்னா ஹீரோ வேலையை விட்டு தூக்கு, இந்த கான்ட்ராக்டை கொடுக்காத, உனக்கு பல மில்லியன் வந்து காசு தரேன் அப்படின்ற மாதிரி இவ பேசுகிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணுறா. இதை வச்சு என்னால் ஒன்றும் நீ செய்ய முடியாதுன்னு சொல்ல, ஆனால் லைவாக வந்து இது ஆஃபீஸ் போர்டு மெம்பருக்கு நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து காட்டியிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் சேர்த்து நம்ம யாங்கை வந்து போலீஸ்ட்டையும் பிடிச்சி கொடுத்துடணும், அது போக வேலையை விட்டு தூக்கிடுங்கன்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் இந்த வேலை பார்த்தனால அந்த மொட்டையானுக்கு கால் பண்ணி ஹீரோயினை போட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி நம்ம யாங்க சொல்ல, நம்ம ஹீரோயின் உயிருக்காக போராடி ஓடி போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் காரில் ஏறி போங்க, எங்களோட பாஸ் கூப்பிட்ருக்காப்புல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்மளோட யாங்கு வந்து தப்பிச்சு போகிறதுக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வெளியே போகிறப்போ சடனாக நம்ம ஹீரோ வந்து உள்ளக்க வரான். வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினைக்கிறேன், பேசினதுக்கப்புறம் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இவ வந்து பயங்கரமான ஆளாக இருப்பா போல இருக்குது, நிறைய தப்பு பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சனால செம்ம காண்டாக இருக்க போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட யாங்க பக்கம் சோஃபி வரான். சோஃபி வந்ததுனால நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை அந்த ப்ளூ ரோஸ் ப்ராஜெக்டை நீயும் அந்த யாங்கும் சேர்த்து தான் எடுத்து நடத்தணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்க, நான் வேணான்னு தான் சொன்னேன், அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த
ப்ளூ ரோஸ் ப்ராஜெக்ட்ன்றது நம்ம ஹீரோயின் அம்மா கண்டுபிடிச்ச அந்த யுனிக் சென்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கான். இப்போ வந்து நம்மளுடைய யாங்க தூக்கி போலீஸில் வச்சுட்டாங்க, அதனால இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. ஹீரோயின் கேட்டுட்டு எனக்கும் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, 8 நாளாக அவளுக்காக தான் நீங்கள் என்ன அப்ராட் அனுப்பியிருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமான்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ, சரி அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, அப்புறம் அந்த வீட்டை விட்டு நான் போயிடுவா அப்படின்னு கேட்குறப்போ, உன்னோட விருப்பம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறப்போ, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிங்கை கழட்ட போகிறாங்க, வெட்டிங் ரிங்கை. நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்க்குறான் ஒரு கண்ணால் கழட்டுறாளா இல்லையான்னு. கழட்ட போகிறான்னொடனே அப்படியே தப்பிச்சு போகிறான் கண்டுக்காத மாதிரி. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே டச் பண்ணுற மாதிரி போகிறான். நம்ம ஹீரோயின் பாசமாக அன்பாக வந்து ஏதாவது சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அவன் ஏதோ தூசியை தட்டுற மாதிரி சைடில் ஏதோ தட்டி விட்டுட்டு போக நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாகுது. ஒரு வார்த்தை இருடின்னு சொல்லக்கூட இவனுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இவன் ரிங்கை கழட்டி வச்சுட்டு போக நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னை விட்டு போகாத அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிற ஹீரோயின் இப்படி கோச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக என்ன பண்ணுறான்னா ஒரு வாட்சை எடுத்து கையில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. இப்போ தான் காமிக்கிறாங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு. நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருப்பாங்க, அதனால தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்போ ஹீரோயினை யாரோ வந்து கொலை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கணுன்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ண நம்ம ஹீரோயினோட சேஃப்டிக்காக தான் நம்ம ஹீரோ அப்ராட் அனுப்பியிருப்பான். ஹீரோயினோட அம்மா ஷேரையும் தான் பேரில் எழுதி வந்து வாங்கியிருப்பான். மேபி அது யாங்கா இருக்கலாம். ஒரு வேளை வந்து அவளால் தான் ஹீரோயினுக்கு ஏதோ ஆபத்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு யாங்க போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கா. ஆனால் பட் யார் இன்னும் ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி ஹீரோயினை அனுப்ப பார்க்க ஹீரோயின் ரொம்ப கெஞ்சிருப்பான், அப்ராட் அனுப்பாதீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சுருந்துருப்பான். ஹீரோயின் போகிறப்ப நான் அவங்கள ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டு போன்னு சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து நின்று பார்க்குறான். இன்னமும் இந்த வாட்சை நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சும்மா தான் எடுத்து பார்த்தேன்னு சொல்கிறப்போ, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை உண்மையாக தான் காதலிக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்கிட்ட பொய் சொல்கிறீங்க. நான் அப்போ சொன்னேன் இல்லையா ஒரு இடத்துக்கு நம்ம வந்து டூர் போகணும்னு சொல்லிட்டு, அந்த டிக்கெட்டை கூட வாங்கி இன்னமும் பத்திரமா வச்சுருக்கீங்க. உங்கள் அசிஸ்டண்ட் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாரு உங்களை பற்றி எல்லாமே. இப்போ தான் எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்னா உங்கள் மனசில் என்ன பற்றின ஃபீலிங்ஸை வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் மறைச்சிட்டு இருந்திருக்கீங்க. இனிமே நான் உங்களை விடுற மாதிரி இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக போக நம்ம ஹீரோ சும்மாவே ஷை டைப்பு, அவனுக்கு படப்படன்னு இருக்கு. இப்படி இந்த ஒரு பக்கம் ரொமான்ஸ் நடந்துட்டுருக்க. மறுநாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ கீழே வராரு. நம்ம ஹீரோயின் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப ரொமான்டிக்காக நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோக்கு படப்படன்னு இருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறாளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு டின்னர் செட்டப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வச்சுட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு என் கையெல்லாம் ஈரமாக இருக்குது, எனக்கு பின்னாடி கொஞ்சம் இது கொஞ்சம் டைட் பண்ணி விடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ டைட் பண்ணலான்னு போகிறான். அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டிஷ்யூ எடுத்து கொடுத்துட்டு இந்தா நீ ஏன் துடைச்சிக்கோ கையை, நீ ஏன் டைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு ஏமாற்றமாக இருக்குது. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஹீரோயின் உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோக் எடுத்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வைக்கிறான். நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா, தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அங்கே ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக தான் நான் உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக, இன்னமும் நான் லூசுத்தனமாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லில் விழுக போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை கேட்சப் பண்ண, நம்ம ஹீரோயின் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறா. கரெக்டாக வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த சென்ட்டோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, பெர்ஃப்யூம் ப்ராஜெக்ட், அதுக்கான வந்து இன்ஸ்பெக்ஷன் நாளைக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு போக, இன்றைக்கி இவனை கலாச்சது போதுன்னு ஹீரோயின் நினைக்க, இந்த பக்கம் வந்து இவ பேரை நம்ம ஐஷூன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஐஷூ தான் ஜட்ஜாக வந்திருக்கா. அந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அவள் ஸ்மெல் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுத்தமாக நல்லா இல்லை, ரொம்ப மட்டமான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எதுவுமே ஸ்மெல் பண்ணாமல் குப்படா பழம் தூக்கி போட நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. நீங்கள் மற்றதை ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம்ல, ஏன் இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு சொல்ல, இவ திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்குது. சுடுகாப்பி எடுத்து மூஞ்சியில் ஊற்ற டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறான். அந்த சுடுகாப்பியை அவன் வாங்கிக்கிற. இது மாதிரி வந்து ஹீரோயினுக்கு உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லி கேட்க, சரி இதை மாதிரி வந்து வேலை தெரியாதவளை நம்ம
வேலைக்கு வைக்க வேணாம், வேலையை விட்டு தூக்கிடலாம் நம்ம ஹீரோ சொல்ல, இங்கே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஐஷு வந்து அவள் வேலையில் இருக்கட்டும்னு சொல்லிடுறா. இப்படியே நம்ம ஹீரோவுடைய காயத்துக்கு அவன் அசிஸ்டன்ட் மருந்து போட்டுட்ருக்க, நம்ம ஹீரோயின் நைஸாக வந்து மருந்து போட்டுட்ருக்கப்போ அந்த ஐஷுவை பற்றி இவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆக, நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஐஷுக்கும் உனக்கும் என்ன என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இது மாதிரி பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்குள்ள ஏதோ என்கேஜ்மெண்ட்லாம் இருக்கும் போல இருக்குது, இதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அதை வந்து கொஞ்சம் ஊதுறாளா. நம்ம ஹீரோக்கு அப்படியே காதல் எல்லாம் முன்னாடி வந்துட்டு போகுது, மெய் மறந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு இருக்குது. இப்படியே வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்கேயோ அவசர அவசரமாக வந்து பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டாக இழுக்கிறா. அப்படியே 2 பேரும் பெட்டில் விழுந்துடுறாங்க. அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் வரான். பாஸ் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தான் நம்ம ஹீரோவுக்கு நினைவே வருது. அதோட கிளம்பி போக, இந்த ஐஷு தான் வந்திருக்கா கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வயிறெல்லாம் எரியுது. அடிப்படி பாவி என் புருஷன் இவ கூட்டிகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வெந்து பார்த்துட்ருக்க. இப்படியே வந்து அங்கே போயிட்டு பிஸ்னஸ் ட்ரிப்பெல்லாம் நல்லாவே முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஐஷு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பா போல இருக்குது. என் கூட ஒன்றா இரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் உன்னுடைய வந்து கம்பெனிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவ பேச, நம்ம ஹீரோ சொல்லிடுறா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃப் இருக்குது, தயவு செய்து என்கிட்ட இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசுறானா. நம்ம ஹீரோயின் என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உடனே கிளம்புறான். இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் துரத்தி துரத்தி காதல் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ ஏற்றுக்கவே மாட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் விட்டுட்டு கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியா துரத்தி பிடிச்சி தான் கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைப்பாரு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் அந்த ட்ராமாவில் நிறையா இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு வேர்த்தான ட்ராமா தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கொண்டுட்டு வரேன்.